ஆமென். ஆண்டு வார்த்தைகளுக்கு நேரம் இருங்கள் திருப்பலாம். வேத புத்தகத்தை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் பைபிள் உங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பைபிளும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். கையில் எடுத்து இந்த பைபிளை வச்சு எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னோட இணைஞ்சி எல்லாம் சொல்லாம, ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். 119 சங்கீதம் 18 வசனம் தான் இந்த ஜெபம். ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, செய்திகளை கேட்கும் போது இந்த ஜெபத்தை செய்யணும். ஆண்டவரே, வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஓப்பன் மை ஐஸ்லா, open our eyes, Lord, that we may see wondrous things from your law. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட சில வார்த்தைகளை குறித்து நம்மோடு பேசினார், இடைப்பட்டார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. போன வாரம் என்ன செய்தியை நம்ம தியானிச்சோம்? என்ன செய்தி? நீ மிகவும் வளருவாய் தலைப்பு கீழே தேவனுடைய வார்த்தைகளை தியானிச்சோம். ஐசையா சாப்டர் 54 verse 3. ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனம். நீ வளப்பு வாசிக்கலாம். ஏசாயா திருப்பிக் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54 அதிகாரம் 3 வசனம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமென். இந்த வசனத்துல வாசிக்கும் போது நீங்கள் வலது புறத்தில் இடது புறத்தில் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு பெருக்கத்தின் அடிப்படை வழிகள் அல்லது பெருக்கத்தின் அடிப்படை சத்தியங்களை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஆமென். டுடேஸ் மெசேஜ் இஸ் ஃபார் பிசினஸ் பீப்புள். மெசேஜ் டு பிசினஸ் பீப்புள். கடந்த வாரத்தில் அதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்கள் இடைப்பட்டார். ஊழியத்தை செய்கிறவர்கள் கவனிங்க, இந்த காரியத்தை யார் பார்க்கணும்னா, நான் கொஞ்சம் இவ்வளவுதான் இருக்குது என்கிட்ட, இதெல்லாம் நான் எப்படி பெருகணும், அல்லது என் ஊழியத்தில் எப்படி வளரணும், என் குடும்ப காரியங்கள் எப்படி வளரணும் என்று பலர் பலவிதமான காரியங்களை ஒரு இடத்துல நின்று விட்டார்கள், அல்லது ஒரு இடத்துல ஸ்டாக்னட் ஆயிட்டாங்க, ஒரு இடத்துல விளைச்சலை அல்லது ஒரு விருத்தியை பார்க்காம நின்று விட்டார்கள். வேதம் என்ன சொல்கிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று திறந்த இதயத்தோடு ஆண்டவர் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். பெருக்கத்தின் அடிப்படை சத்தியம் அல்லது பெருக்கத்தின் அடிப்படை வழிகள் என்ன தெரியுமா? முதலாவது வழி விதைப்பது, இரண்டாவது வளர்ப்பது, மூன்றாவது அறுப்பது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விதைக்கணும், வளர்க்கணும், அறுக்கணும். எல்லாம் சொல்லுங்க. ஆமா. ஆண்டவர் வசனம் இப்படி ஆய் சொல்லுது. கர்த்தர் சொல்றாரு, நீ வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய், பெருகுவாய் என்று ஆண்டவர் நம்மோடு சொல்லிட்டாரு. எப்படி பெருகிறது? பலர் பெருக்கத்துக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறது இல்லை. வேதத்தில் ஆண்டவர் அநேக ரகசியங்களை மறைபொருள்களை விதைச்சு வைத்திருக்கிறார். அந்த ரகசியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். விதைப்பது, அவைகள் விதைத்ததை வளர்ப்பது. ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர்கிட்ட நிலம் இருக்குது, அவர் விவசாயி இருக்கிறாரு, அவர்கிட்ட விதை இருக்குது. ஆனா என் வாழ்வில் விளைச்சல் இல்லை, அல்லது என் வாழ்வில் பெரிய மாற்றம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணும் அவர்? நிலத்தை தயார் பண்ணிட்டு அவர்கிட்ட இருப்பத, ஒரு மூட்டை நெல் இருக்கலாம், அல்லது ஒரு மூட்டை கோதுமை இருக்கலாம், அவர்கிட்ட இருப்பது என்னவோ அதை விதைக்கும் போது அவர் விதைப்பது எவ்வளவா இருக்கலாம். ஆனா அவர் அறுப்பது என்ன சொல்லுங்க, அறுப்பது அதே அளவு இருக்குமா? இல்லை. அதே அளவு அறுப்போம் என்று நினைச்சா விதைப்பாங்களா? விதைக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு தெரியும், நான் விதைப்பது என் வேலை, விதைச்ச பிறகு அதை வளர்க்கணும், அதை பராமரிக்கணும், அது என் வேலை, பெரிய அறுவடை அது கொடுக்கும். ஆமென். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற நியதி, அதுதான் வசனம் அதுதான் சொல்லுகிறது. விதைப்பது
அது வளர்ப்பது, அது அறுவடை செய்வது. இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிப்ளிக்கல் பிரின்சிபல். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். Psalm 97 verse 11. சங்கீதம் 97:11 வாசிக்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சம். நீதிமானுங்களாம் கையில வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை, நீதிமான் நான், நீதிமானுக்காக வெளிச்சத்தையும் செமையான இருதயத்தாருக்காக கர்த்தர் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்காக வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். சில பேர் நினைப்பாங்க, ஐயோ இந்த பிசினஸ் தொடங்கிட்டா அல்லது இது தொடங்கிட்டா இது நடக்குமா நடக்காதா, இது வாய்க்குமா வாய்க்காதா, என் வாழ்வில் செஞ்சா இது ப்ராஸ்பர் ஆகுமா. இந்த வாரத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஒருத்தர் யூடியூப்பை பார்த்தாரு. நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி, 1 மணி நேரம் கிளாஸ் பார்த்தாரு யூடியூப்ல. என்னத்த சத்தமா சொல்லுங்களா, தூங்குறவங்களா சத்தமா சொல்லுங்க. என்னத்தை பார்த்தாரு? விழிப்பா இருக்கிற சொல்லுங்க. என்னத்தை பார்த்தாரு? நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி. 1 மணி நேரம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். இந்த 1 மணி நேரம் பார்த்து நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி அவர் பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷம். 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. நிறைய தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருந்தார். அந்த கைட் பண்றவர் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாரு, நீச்சல் கத்துக்கிட்டீங்களா? இல்லையா. ஏன் கத்துக்கலையா? ஆமா, 4 lessons 4 weeks 4 lessons நீங்க கத்துக்கிட்டீங்களே, ஏன் கத்துக்கல? இல்லையா, கத்துக்கவே இல்லை. ஏன் கத்துக்கல? வீடியோவை பார்ப்பதோடு சரி, தண்ணியில இறங்கவே, சத்தமா சொல்லு, தண்ணியில இறங்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. பெரிய விஷயம் இருக்கும், ஆனா இறங்கவே மாட்டாங்க. வார்த்தையோட முடிச்சுட்டு போறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு கருத்தை செய்ய சொல்லிட்டாரா, உள்ளத்துல ஒரு பாரத்தை போட்டாரா, அதை செய்வதற்கு நீ இறங்கணும். தண்ணியில் இறங்கா நீச்சல் கற்றுக்க முடியுமா? இல்லை பெட்டில் ஒன்றா படுத்துட்டு லெஃப்ட் ரைட்டு ஒன்றா பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை பெட்டில் ஒன்றா படுத்துட்டு இல்லை தரையில் படுத்துட்டு லெஃப்ட் ரைட் ஒன்றா பண்ணிட்டு இருக்கலாம். நீச்சல் கற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. பலருக்கு தெரியும் ஹவ் டு ஸ்விம். ஸ்விம்மிங்கை பற்றி நிறைய கற்றுக்கொள்கிறோம். அவர் என்ன பண்ணார், இந்த ஸ்விம்மிங்கை பற்றி படிப்பதற்காக இந்த டியூபு, சேஃப்டி காகல்ஸு எல்லாம் வாங்கிட்டாரு. ஆனால் தண்ணியில் என்ன பண்ணல, இறங்கவே இல்லை. இல்லைங்க, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. தண்ணியில் இறங்கவே இல்லை. நீச்சல் குளத்தில் இறங்கவே இல்லை. இறங்காம நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி? இன்னைக்கு பலர் அப்படிதான் நடக்கிறாங்க. வேதம் அழகாக சொல்லுது, நீதிமானுக்காக ஆண்டவர் வெளிச்சத்தையும் செமையான இதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென் சொல்லு. நான் நீதிமான், எனக்காக மகிழ்ச்சியும் வெளிச்சமும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருள நடக்க போறதில்லை, வெளிச்சத்தில் நடப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் விதைக்கிறதுக்கு பிசினஸ் பீப்புள், இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் ஐடியாஸ் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேகர் வறுமைக்குள்ள, பஞ்சத்துக்குள்ள, குறைவுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் நீதிமான், எனக்காக தேவன் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் விதைத்து வைத்திருக்கிறார். விதைக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசத்தோடு காரியங்களை செய்ய முன் வருவதில்லை. நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க காரியங்கள் என்னவா இருக்கலாம்? 126:5-6 வசனங்கள் சொல்லப்படுகிறது போல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். விதைப்பது அறுப்பது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள், நீ விதைக்கணும், அதுக்காக பிரயாசப்படணும். விதைப்பு என்பது இங்க சும்மா தூவி விடுறது இல்லை. நான் நிலத்துல இருந்து நிலத்தை பண்படுத்தி அதுக்கு பிறகு நான் விதைக்கணும். ஒரு பிரயாசம், அது ஒரு உழைப்பு. இந்த ஜெபத்தோடு கூட செய்யப்படுகிற ஒரு பிரயாசம். கர்த்தர் அதற்கான பலனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சங்கீதம் மன்னிக்கணும், நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Proverbs chapter 11 verse 18. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். விதைக்கிறவன் தான் மெய் பலனை பெறுவான். விதைக்காம பலனை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க நீ பேர். நான் சொல்றது புரியுதா? நீ விதைத்தால் தான் பலனை பெற முடியும். நீதியை விதைக்கிறவனும் மெய் பலனை, மெய் சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு விதைக்காம அறுவடையை பார்க்க நினைக்கிறாங்க. பல நேரங்கள் அதான் நடக்குது. இன்னும் விதைக்கவே கூடாது, நான் பிரயாசவே படக்கூடாது, நான் கஷ்டமே படக்கூடாது, ஆனால் எல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க.
நோ 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 நோ, வேதத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படவே இல்லை. நீ விதைக்கும் போது தேவன் உன் வாழ்வில் அதுக்கான பிரயாசத்துக்கேற்ற பலனை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறத வாசிக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் எக்ஸ்லியாஸ்டஸ் சாப்டர் 11 verse 4. பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். எல்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எதை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான்? ஐயோ, காத்து பலமா அடிக்குது, நான் விதைச்சா அந்த விதையெல்லாம் காத்து அடிச்சுட்டு போகுமா? அப்ப அவன் என்ன வருவான்? விதைக்கவே இல்லை, அவன் என்ன பண்ணுவான்? என்ன செய்ய முடியாது. விதைக்கவே இல்லை, விளைச்சலை பார்க்க முடியாது. விளைச்சலை பார்க்கல, அறுவடை பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன இருப்பான்? சோம்பேறியா இருப்பான். இன்றைக்கு அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எது கேட்டாலும் ஒரு ரீசன் சொல்றது. ஏமா லேட்டு, ஏன்பா இதை செய்யல, இதை செய்யற சொன்ன ஏன்பா செய்யல, அதுவா அது காரியம், இந்த காரியம், இந்த காரியம். எல்லாத்தையும் சாக்கு மூட்டைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு மூட்டை. செய்ய நினைச்சிட்டா இறங்கிட்டா அதை இறங்கி இதை செஞ்சு ஆகணும். ஆமே, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம். காற்றை கவனிக்கிறவன், காத்து காத்து இந்த பக்கம் அடிக்குதா அந்த பக்கம் அடிக்குதா, காத்து ஏன் பார்க்கிற? நீ விதைக்கிறத விதை, தேவன் உனக்கு அறுவடை கொடுக்க வல்லவரா இருக்கிற. ஆமென். ஒரு கருத்தை சொல்லட்டுமா? தேவன் சோம்பேறிகளுக்கு உதவி செய்கிறது இல்லை. சத்தமா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவங்கள சோம்பேறி சொல்லாதீங்க. யாருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறது இல்ல? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு உதவி செய்கிறது ஆண்டவர்? சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதே இல்லை. சுறுசுறுப்போட தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று பிரயாசப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமா, சோம்பேறி கையில நீ 1000 கோடி கொடுத்தாலும் தங்காதான். புரிஞ்சுக்குங்க. நீ உழைக்க வேண்டும் என்ற உன் சிந்தையில ஒரு வெளிப்பாடு வரணும். மல்டிபிளிகேஷன், தேவன் என்னை வர்த்திக்க பண்ணுவார் என்ற வெளிப்பாடு வரணும். காற்றை கவனிக்கிறவன் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் விதைச்சு நான் அறுவடையை பார்த்து உன் கண்கள், உனக்குள்ள ஒரு தரிசனமோ, உனக்குள்ள விசுவாசம் இல்லை. நடக்குமோ நடக்காதோ அதெல்லாம் எல்லாருக்கும் சிந்தை வரலாம். ஆனா அதுக்காக விதைக்காது இருந்துடாத. அதுக்காக சும்மா மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறதா? விதையை மட்டும், இன்னைக்கு நிறைய பேர் விதையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நேற்று மாலையில எனக்கு அதே மாதிரி ஒரு கப்பு வந்துச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செய்தி கேட்டது. போன வாரம் நேற்று மாலையில் ஒரு கப்பு வந்துச்சு. என்னன்னு பார்த்தோன்னா அதில் அந்த கப்பில் அழகாக இருந்துச்சு. எடுத்து பார்த்தா கொழுக்கட்டை, மில்லட், ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்ச. போன வாரம் என்னுடைய செய்தியை கேட்ட ஒரு தாயார் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாஸ்டர் நீங்கள் ருசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொன்னேன், உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு திறமைகள், தாளந்து என்னவோ அதை செஞ்சுட்டு வாங்க, கொஞ்சம் வந்து இன்னொருத்தருக்கு விதைங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். போன வாரம் என்ன சாப்பிட்டுனே எனக்கு தெரியல, நீங்க என்ன செய்தி கொடுத்தீங்கன்னே தெரியல. எனக்கு எவ்வளவு பேர் ரிசீவ் பண்ணீங்களா இல்லைன்னு தெரியல. ஆனா அந்த தாயார் அப்படியே அந்த வார்த்தையில் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவ்வளோ அருமையா செஞ்சிருந்தாங்க. அந்த வார்த்தைகள் அப்படியே கத்தர அவங்க கையின் பிரயாசங்களை கத்தர ஆசீர்வதிப்பாராக. ஆமா, அது அப்படியே உனக்கு தேவன் உனக்குள்ள கொடுத்துருக்க ஐடியா, உனக்குள்ள கொடுத்துருக்க விதைகள் எல்லாவற்றையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஒன்று தெரியுமா, இன்றைக்கு உலகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய ப்ராப்ளம், உங்க ப்ராப்ளம் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். சம்ஒன்ஸ் ப்ராப்ளம், மறுபடியும் சொல்ல, சம்ஒன்ஸ் ப்ராப்ளம். ஒருத்தருடைய பிரச்சனை ஒருத்தருடைய ப்ராடக்டா மாறுது. ப்ராப்ளம்ஸ் பிகம் ப்ராடக்ட். உங்களுக்கு புரியும்படி சொல்றோமா? சிலருக்கு பண தேவை இருக்குது. அந்த பண தேவை, சிலர் பணம் வச்சுட்டு சொல்றாரு, இவங்களுக்கு பண தேவை இருக்குது. அந்த பண தேவையை அவர் பினான்சியரா மாறி அந்த பண தேவையை அவர் சந்திக்கிறாரு, அவர் ப்ராடக்டா அதை மாத்துறாரு. புரியலையா? புரிஞ்சிச்சா? ஐயோ, எனக்கு வண்டியிலேயே இவ்வளவு நடந்து போனமே, என்ன கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ணிடுவீங்களா, என்ன கொஞ்சம் கொண்டு போய் அங்கே விட்டுருவீங்களா என்று நம்ம சொன்னோம். டாக்ஸி, கால் டாக்ஸி உருவாச்சு. நான் சொல்றது புரியுதா? இங்க கொண்டு போய் அங்க விடுறது, பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி உண்டாச்சு, ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவது, சும்மா விடுறது இல்லை, அதுக்கான பணத்தை செலுத்துகிறோம். ஒருத்தருடைய ப்ராப்ளம் இன்னொருத்தருடைய ப்ராடக்டா மாறுது. இன்னைக்கு உன்னுடைய ப்ராப்ளம் என்ன? உன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடி, அது ஒரு ப்ராடக்டா மாறும். விலகி கொண்டு அல்லேலூயா. தேவன் நான் மகிமைக்காக சொல்றேன்,
கொடுக்கப்படுகிற செய்திகளை கேட்டுட்டு இன்னைக்கு அநேகர் எவ்வளோ வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அதை அப்படியே ரிசீவ் பண்ணி தங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். நீ கவனிக்க வேண்டியது காற்றை அல்ல, உன் கையில் இருப்பதை விதைப்பதை குறித்து நீ கவனமா இருக்கணும். என்ன சொல்லுங்க? விதைப்பதை குறித்து கவனமா இருக்கணும். உனக்குள்ள அநேக ஜெப குறிப்புகள் இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தை எல்லாவற்றையும் விதைச்சிடுங்க. உன் கவலையை விதைச்சிடுங்க, உன் கண்ணீரை விதைச்சிடுங்க, உன் பாரத்தை, உன்னுடைய எண்ணங்களை, யோசனை எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் விதைச்சிடுங்க. நீ காற்றை மட்டும் பார்த்துட்டு இருக்காத. காற்று அடிச்சுட்டு தான் இருக்கும், உன் வாழ்வில் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸ்பாஸாவே காத்து உன் மேலேயே அடிச்சுட்டு இருக்கா? காத்து உன் மேல மட்டும் அடிக்குதா, இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மேலும் காத்து அடிக்குதா? சில சொல்றாங்க, நம்ம எனக்கு மட்டும்தான் பாஸ்டர் பிரச்சனை, என் பிசினஸ்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை, என் ஊழியத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை, என் குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனை, என் பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது தெரியுமா? 1 லிட்டர் தண்ணி கண்ணீர் வடிக்கிறது. ப்ராப்ளம் சொல்லுகிறதுனால உன் ப்ராப்ளம் மாற போறது இல்லை. மறுபடியும் சொல்றேன், ப்ராப்ளம் சொல்றதுனால என் ப்ராப்ளம் மாறிடுமா? சத்தமா சொல்லுங்க. மாறாதா? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இன்னைக்கு சொல்யூஷன் ப்ரொவைடரா இருக்கிறீங்களா, இல்ல ப்ராப்ளம் மேக்கரா இருக்கிறீங்களா? பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவளா இருக்கிறீங்களா, இல்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உண்டாக்குறவளா இருக்கிறீங்களா? பல நேரங்களில் இன்னைக்கு நாம பிரச்சனைகளை கலரி கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளை கிளர்ச்சி உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். நோ யூஸ். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்ம கண்களை திறப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றை கவனிக்கிறவன், கவனிக்கிறது. அடுத்தது மேகங்களை நோக்குகிறவன். எல்லாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இக்கட நோக்கு அப்படின்னா என்ன பாரு. நீ எங்கிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க கண்களை எங்க வச்சிருக்கிறீங்க? மேகங்களை நோக்குகிறவன். இன்னைக்கு பலர் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மனுஷனை பார்க்க உங்களை என்ன ஆண்டவர் அழைக்கல. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன. திஸ் இஸ் நாட் யுவர் பிசினஸ். ஓ, அவங்க அப்படி இருந்தாங்க தெரியுமா? கடந்த வாரத்தில் ஒரு தொழில் செய்கிறவரை பார்த்தேன். அவர் தொழில் செய்யணும்னு ஆசை இருக்குது, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவரை சந்திச்சேன். என்னிடத்துல ஒரு 2-3 மாசம் பேசிட்டு இருக்காரு. அப்படிங்களா, இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நான் பார்த்தங்க, அவர் அங்கே கடை போட்டாங்க. அப்படிங்களா, சரி. இப்போ கடை போட்டாங்க, தள்ளு வண்டியில போட்டாங்க, அப்படி போட்டாங்க, இப்போ போட்டாங்க, இன்னைக்கு ஹோட்டல் வச்சுட்டாங்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். இப்போ பாருங்க, காலையில மட்டும் டிஃபன் போட்டாங்க, இப்போ காலையிலையும் மாலையில டிஃபன் போடுறாங்க, மற்ற ரைஸ் விற்கிறாங்க, பிசினஸ் நல்லா போகுது தெரியுமா? எல்லாம் பேசிட்டு 3 மந்த்ஸ் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ எப்போ இந்த நிலைமையில் இருக்குது, எல்லாவற்றுக்கும் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தார். எல்லா ரிப்போர்ட்டை நான் கேட்டு முடிச்ச பிறகு அவர்கிட்ட கேட்டேன், அந்த 3 மாசமா நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணிட்டே இருந்தாராம். நான் கவனித்து கொண்டிருந்தேன், நோக்கி கொண்டிருந்தேன், மேகங்களை நோக்கி கொண்டிருந்தேன். நீங்க எதை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க? காத்தையா? காத்து அதை அடிச்சு கடந்து போயிட்டே இருக்குது. எல்லாருமே காற்று அடிக்குது, மேகங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ஆனா அன்றைக்கு கவனிச்சவர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. நோ இம்ப்ரூவ்மெண்ட். அவர் தான் ஓடுறாரு, ஓடுறதோடு சேர்ந்து ஓடணும் என்ற வெளிப்பாடு வரல. புரிஞ்சுச்சா, புரியலையா? கர்த்தர் இன்றைக்கு நம்ம உள்ளத்துல ஒரு தெளிவான ஒரு திட்டத்தையும் தெளிவான எண்ணங்களை கர்த்தர் கட்டிடுவாராக. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க வேத புத்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன், வாசிக்கலாம். வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய 2 Kings chapter 4 verses 1 to 7. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா தீர்க்கதரிசில ஒரு ஏழை தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறார்? என் புருஷன் செத்து போயிட்டாரு, இப்ப நான் விதவை, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது,
கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல. கடன் கொடுத்தவங்க வீட்டு எடுக்க வரல, கடன் கொடுத்தவங்க 2 பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு போக வந்திருக்கிறாங்க என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசிகிட்ட ப்ராப்ளத்தை கொண்டு வரா. கடன் வாங்கினவன் யார், கடன் வாங்கிட்டானோ அவன் யார், கடன் கொடுத்தான் அவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்கிறது. அப்போ கடனுக்குள்ள இருக்கிற அந்த குடும்பம், இன்றைக்கு கடன் பிரச்சனை இல்லாத இன்னைக்கு நிறைய பேர் பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் கடனுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனையில அந்த குடும்பம் வந்து எலிசா தீர்க்கதரிசிட்ட வருது. உன் ப்ராப்ளம் என்ன, அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வா, ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வா, தேவ மனுஷன்கிட்ட கொண்டு வா. அப்போது தேவ மனுஷன் என்ன சொல்ல, எலிசா தீர்க்கதரிசி எலிசா அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சரிம்மா, உனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது, உன் வீட்டில் உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று சொல். அவர் கேட்கிறாரு, சரி ஓகே, ப்ராப்ளம் எல்லாம் ஓகே, நான் உனக்கு என்ன செய்யணும்? உன் வீட்டில் என்ன இருக்குது? உன்னிடத்துல என்ன இருக்குது? உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது? உங்ககிட்ட என்ன தாளந்து இருக்குது? உன்னால என்ன செய்ய முடியும்? எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய பிரச்சனை நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மகளே மகனே, கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் ஒன்றும் இல்லை என்றால். அவ என்ன சொல்றா? சொல்லுமா, சொல்லுங்க, என்ன சொல்றா? என்கிட்ட ஒரு குடம் ஒலிவு எண்ணெய் தான் இருக்குது, ஒரு குடம் ஒலிவு எண்ணெய் அல்லாம வேற ஒன்னும் என் வீட்டில் இல்லை. பல நேரங்களில் தேவ மனுஷன் நம்மகிட்ட கேட்கிறார், கர்த்தனோட கேட்கிறார், உங்கள்கிட்ட இருக்குது என்ன? நம்ம என்ன சொல்றது தெரியுமா? என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இல்லை 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 என்ற பட்டியல் பெரிதா இருக்கிறது. என்ன இருக்கிறது என்ற பட்டியல் நம்மிடத்தில் சொல்லுவதற்கு பல நேரம் மறந்து விடுகிறோம். ஏன் தெரியுமா? அந்த இல்லாமை, இயலாமை, இல்லாமை நம்மிடத்தில் என்ன இருக்குது என்பதை மறைத்து விடுகிறது, அல்லது நம்ம சிந்தையை விட்டு எடுத்து விடுகிறது. தெளிவா இருக்கணும், உங்ககிட்ட என்ன இருக்குது. கர்த்தர் இந்த நாள்ல கேட்கிறாரு, வாட் யூ ஹேவ், உங்ககிட்ட இருக்கிறது என்ன? உங்ககிட்ட இருக்கிறது என்ன? உங்ககிட்ட என்னமா இருக்குது? கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார், மகளே மகனே, உங்ககிட்ட இருக்கிறது என்ன? அப்போது அவள் என்ன சொன்னால், ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒரு தாளந்து இருக்குது, நான் நல்லா பேசுவேன், அல்லது நான் நல்லா வரைவேன், அல்லது இந்த காரியத்தை செய்வேன், இல்லது இதை நல்லா விற்பனை செய்வேன். உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? அவர் கேட்கிறார். அவள் சொல்லுகிறா, ஒரு குடம் எண்ணெய். அப்பொழுது அவன் தீர்க்கதரிசி சொல்றார், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரம் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தது பக்கத்தில் வை என்றான். அவள் என்ன செய்தால், எலிசா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புறாரு. என்னமா செய்ய சொல்றாரு? நீ ஒன்று செய்யுமா, நீ வீட்டுக்கு போ, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் எல்லாத்தையும் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த வெறும் பாத்திரங்கள்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைத்து கதவை பூட்டி அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தா, எண்ணெய் பாத்திரத்தை, அந்த எண்ணெயை எடுத்து வார்த்து விடு, எல்லா காலி பாத்திரங்களையும் வார்த்து விடு என்று சொல்லுகிறான். அவள் அந்தபடியே கொண்டு போய் எல்லா பாத்திரங்களும் போயிட்டு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் எல்லாத்தையும் போயிட்டு வெசல்ஸ், எம்டி வெசல் கேட்கிறா. அக்கா அண்டா கொடுக்கா, குண்டா கொடுக்க, எல்லாத்தையும் கேட்கிறா. குடம் கொடுங்க, சட்டி கொடுங்க, என்ன இருக்குது? என்னம்மா தண்ணி, நேற்று தான் தண்ணி பிடிச்சி வச்சேன், தான் 2 தான் காலியா இருக்குது, எடுத்துட்டு போ. எல்லாத்தையும் காலியா இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. வீட்டுக்குள்ள எல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க தெரியுமா? என்ன நல்லா தானே இருந்தா, வந்தால் என்ன கேட்டால், குட்டி பையன் வந்தான் இல்லை பெரிய பையன் வந்தான், என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? சத்தமா வாயத்தான் சொல்லுங்க, என்ன கேட்டாங்க? வெறும் பாத்திரம். எல்லாம் சொல்லுங்க, என்ன கேட்டாங்க? வெறும் பாத்திரம், எம்டி வெசல் தான் கேட்டாங்க. ஃபுல்லா எனக்கு எதுவும் வேணாம், எம்டியா இருக்கிறது கொடுங்க. எல்லாத்தையும் எம்டி எல்லாம் உள்ள கொண்டு போனாங்க, கதவை சாத்தினாங்க. வீட்டுக்குள்ள இருவங்க எல்லாம் வெளியே வந்து நிக்கிறாங்க, தெருவே நிக்குது. உள்ள கொண்டு போயிட்டு அவ பாத்திரத்தை எடுத்து ஒரு ஜபத்தை செய்தா, எடுத்து எண்ணெயை வார்த்தால், ஒரு பாத்திரம் நிறைஞ்சது. அடுத்தது எடுத்து ஓர வச்சா, 2 பாத்திரம் 3 பாத்திரம். அவள் வார்க்க அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்ற அந்த ஒலிவ எண்ணெய் எல்லா பாத்திரங்களும் ஒலிவ எண்ணெய் முழுவதும், சத்தமா சொல்லுங்க, என்னது? நிரம்பினது. குடம், அண்டா, குண்டா இருக்கிற ட்ரம் எல்லாவற்றையும் வீடு முழுவதும் பாத்திரங்களா இருக்குது. கால் வைக்கிற இடம்லாம் எண்ணெயா இருக்குது. எல்லாமே எண்ணெயால் நிறைந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மறுபடியும் அவள் எலிசா தீர்க்கதரிசி வருகிறா. வந்து, ஐயா என்னம்மா நடந்துச்சு? ஐயா நீங்க சொன்னபடியே அந்த எண்ணெயை ஊற்றின எல்லா வெறும் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பினது. அப்போ அவன் என்ன சொன்ன தெரியுமா? இவைகளை விற்று உன் கடனை அடைச்சிட்டு நீ விடுதலையோடு வாழ். ஆமே. நடந்து என்ன தெரியுமா? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்,
உங்க மரத்துல 5 மாங்காய் இல்லது 10 மாங்காய் 5 மாங்காய் காய்த்தா நீங்க என்ன செய்வீங்க? வேகமா சொல்லுங்க, காலையில தூங்குற மாதிரி உட்காந்துருக்க கூடாது. சத்தமா சொல்லுங்க. 5 மாங்காய் காய்ச்சா என்ன பண்ணுவீங்க? பழுக்க வச்சு சாப்பிடுவீங்க. 100 மாங்காய் காய்ச்சா என்ன பண்ணுவீங்க? ஆமா, பழுக்க வச்சு சாப்பிடுவீங்க, பக்கத்து வீட்டில் கொடுப்பீங்க, அப்புறம் ஊறுகாய் போட்டு வைப்பீங்க. கரெக்டா? 1000 மாங்காய் காய்ச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சத்தமா சொல்லுங்க. விற்பனை செய்வீங்க. இங்க என்ன கொஞ்சம் இல்லை, இப்ப என்ன ஆயிட்டு? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, எண்ணெய் பாத்திரங்கள் வழிந்து ஓடுகின்றது. எல்லா பாத்திரங்கள் நிறைஞ்சி எண்ணெயால் நிறைஞ்சி வழியுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிளாஸ் கூட விட்டு வைக்கலையாமா? வேதாக்கியம் கிளாஸ் கூட விட்டு வைக்கல, தட்டு எல்லாத்துக்கும் எண்ணெயா இருக்குது. இப்ப வீட்டுக்கு முன்னாடி ஒரு கடை போட்டா என்ன தெரியுமா? இங்கு இங்கு எண்ணெய், என்ன எண்ணெய்? ஒலிவ எண்ணெய், பியூர். எல்லாம் சொல்லுங்க, பியூர். ஆமா, ஒலிவ எண்ணெய் விற்கப்படும். இப்ப அவ என்னவா மாறிட்டா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. சத்தமா சொல்லுங்க. ஆமா, கடன் கொடுத்தோம் வரா. எவ்வளவு கடன் கொடுக்கணும்? இத்தனை $. இருந்தாங்க ஐயா, அதுக்கான எண்ணெயை கொண்டு போயிடுங்க. இது அதிகமா இருக்கேமா? உங்களுக்கு 2 லிட்டர் எண்ணெய், எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு 100 லிட்டர் எண்ணெய் தரணும், அதுக்கான பணம் தான் இவ்வளவு கொடுக்கணும். என்னங்க ஐயா, 150 லிட்டரா கொண்டு போயிடுங்க, அதுக்கு வட்டியோட சேர்த்து எடுத்துட்டு போயிடுங்க. உன் கடனுக்கான காரியத்தை நான் முடிச்சு விட்டேன், மீதி இருக்க என்ன பண்ணுவா? அவளுடைய 2 பிள்ளைகளை செய்து என்ன செய்தார்கள்? சத்தமா சொல்லுங்க, எண்ணெயை விற்றார்கள். ஆயில் பிசினஸ். ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு அவள் எண்ணெய்க்கான பணத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. நல்லா லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. பல நேரங்களில் உங்க பிரச்சனை போய் ஆண்டவர் அழும் போது ஆண்டவர் நீ கேட்கிற பணத்தை கர்த்தர் கொடுக்கறது இல்லையா? ஒருவேளை ஆரம்ப விசுவாசிகள் கர்த்தர் கொடுத்துருவார் நினைக்கிறேன், அந்த ஒரு ஃபெய்த், நம்மளுடைய ஃபெய்த் லெவலை பொறுத்து. ஆனா இவளுக்கு அந்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரா? ஐடியா தான் கொடுத்தார். ஒரு ப்ரொஃபெட்டிக் அட்டரன்ஸ், ஒரு ப்ரொஃபெட்டிக் ஒரு ஃபயர், ஒரு இக்னைட், ஒரு இக்னிஷன், ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு திட்டம், ஒரு செயல்பாடு. நீ இப்படி செய், நீ இப்படி நடத்து என்று ஒரு காரியத்தை கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். தேவனிடத்தில் ஆலோசனை புறப்படுகிறது, அது பெரிய திட்டமாய் மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த ஊர்லயும் சரி, பக்கத்து ஊர்ல எல்லா ஊர்களிலும் அவங்ககிட்ட எல்லாம் எண்ணெயை வாங்கிட்டு போனாங்களாம். ஒலிவ எண்ணெய் வியாபாரியாய் மாறிவிட்டாள். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்ன அர்த்தம்? அவள் கடன் மாறிற்று, அவள் பிரச்சனை மாறிற்று, அவள் அநேகருக்கு பிளஸ்ஸிங்கா மாறிட்டா, அவள் வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறிற்று. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவகிட்ட ஒரு அற்புத பாத்திரத்தை கையில கொடுக்கல. கர்த்தர் அவருக்கு எதுவுமே கொடுத்து அனுப்பல. எலிசபெத்துக்கு, சரிம்மா நீ கடன் பிரச்சனைக்குள்ள இருக்க, என்ன மாதிரி என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அப்பா வாப்பா ட்ரெஷர் வாப்பா, இவளுக்கு கொஞ்சம் கொடுப்பா. எதுவுமே கொடுக்கல. அவர் கொடுத்தது தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய உந்துதல். தேவன் உன் வாழ்வில் உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற கண்கள் திறக்கப்பட்ட ஒரு செய்தி கொடுத்து அவர் அனுப்பினார். ஒரு ஆமென். கர்த்தர் உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. இவங்க ஸ்டாப் டாக்கிங் அபவுட் சம்ஒன். இன்றைக்கு மற்றவங்களை பத்தி பேசினது போதும். கர்த்தர் இன்றைக்கு உங்ககிட்ட என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை பார். கர்த்தர் உன்னிடத்தில் கொடுத்த திறமைகளை, தாளந்துகளை, தேவன் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிற அந்த பிசினஸ் ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறது என்ன? வாட் யூ ஹேவ். உங்ககிட்ட இருக்குது என்ன? உன் பாக்கெட்ல என்னமா இருக்குது? எலிசபெத் கேட்கிறா, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? என்ன இருக்குது? என்ன இருக்குது? நிறைய பேர் இடத்துல கேட்கிறாங்க, நான் ஒரு தொழில் செய்ய விரும்புறேன், வியாபாரம் செய்ய விரும்புறேன், எங்க செய்யலாம், என்ன செய்யலாம், எல்லாம் இந்த காரியங்களாம் நிறைய பேர் உள்ளத்துல வருகிறது. நிறைய பேர் காரியங்களை அதை பார்க்கிறார்கள். அதை பார்க்கும்போது அவர்களுக்கு அநேகருக்கு வெளிப்பாடு வர்றதில்லை.
எல்லாத்துக்கும் பைபிள்ல எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கல. நான் எங்க ஒரு சில சொல்றாங்க, நான் ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த வாரத்தில் சிலர்லாம் எழுதுனீங்க, நான் இந்த கடை வைக்க விரும்புகிறேன் அல்லது இந்த தொழில் செய்ய விரும்புகிறேன். எங்க செய்கிறது? வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டார்ட், இதெல்லாம் அனைவருடைய கேள்வி. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? எங்க நான் கடை வைக்கணும் அல்லது எங்க என்ன செய்யணும்? அதுக்கு வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் ஒரு ஓமை எழுதப்பட்டிருக்கும். என்ன ஓமை தெரியுமா? விதைக்கிறவனை பற்றி ஒரு ஓமை. மேத்யூ சாப்டர் 13 verse 3. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அவர் அநேக விஷயங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். என்னவா சொன்னார்? பேரபிள்ஸா சொன்னாராம், ஓமைகளாகி சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த பேரபிள்ல a man, ஒரு மனுஷன் விதைக்க புறப்படுகிறான். அவன் விதைக்க புறப்பட்டு அவன் விதைகளை விதைக்கிறான். விதைக்கும் போது அந்த விதைகள் எங்கெங்கெல்லாம் விழுந்தது? there are 4 grounds, 4 இடங்கள், 4 places, 4 இடங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. நான் இந்த பிசினஸ் பீப்புளுக்காகவும், இன்னைக்கு தொழில் செய்ய வேண்டும், இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இன்றைக்கு நம்ம வாழ்வில் என்ன நிலைமையில் இருக்கிறோம், அதுல இருந்து கர்த்தர் உங்களை புஷ் பண்ணி கொஞ்சம் மேல தள்ளிவிட விரும்புகிறார். 4 இடங்கள் அல்லது 4 நிலங்கள், 4 டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ் குறித்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். முதலாவது முள்ளுள்ள இடம். தொழில் செய்யணும்னா முள்ளு, டூ மச் காம்படிஷன். ஒரே கடையை, ஒரே மாதிரி கடையை ஏற்கனவே 4-5 பேர் போட்டிருக்கான அதே இடத்துல கொண்டு போய் நீ அதே கடை வைக்காத. டூ மச் காம்படிஷன், அது ஒரு முள்ளு. நான் சொல்றது புரியுதா? ஒரு இடத்துல இட்லி கடை நல்லா ஓடிட்டு இருக்கு வச்சுக்கலாம், இல்லை ஒரு இடத்துல ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கிட்டே இருப்பான், 2 கடை தள்ளி ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை வைப்பான், இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருப்பான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை, தெரு முழுவதும் ஃப்ரைட் ரைஸாக இருக்கும். இல்லை தெரு முழுவதும் மளிகை கடையாக இருக்கும். அந்த மளிகை கடைக்குள்ளே கொண்டு போய் நீ ஒரு மளிகை கடை வைக்காத. முள்ளுக்குள்ளே நீ போட்டா, முள்ளுக்குள்ளே விதைய போட்டா என்ன ஆகும்? முள்ளு சொல்லுங்க என்ன ஆகும்? நெருக்கி போட வசனம் சொல்லுது, புரியுதா? அப்போ முள்ளு, நீ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி முள்ளுக்குள்ள நான் விதைக்கிறேனா என்பதை பார்க்கணும். டூ மச் காம்படிஷன், வாட் இட் மீன்ஸ்? டூ மச் காம்படிஷன், ரொம்ப போட்டி இருக்கிற இடத்துல நான் செய்யணும்னு நினைக்க கூடாது. 2வது, வழி அருகே. அப்படி என்ன அர்த்தம்? அங்க ஜன நடப்பாட்டமே இல்லை, கொஞ்சம் ஜனங்க பாஸ் பண்ணி போவாங்க, அங்க கொண்டு போய் நான் வைக்கலாம்னு நினைக்கிறோம். பாசர் பை அப்படின்னா வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. வழி அருகே விதைக்கப்பட்ட நடந்து என்ன தெரியுமா? ஆகாயத்து பட்சிகள் வந்து அவைகள் என்ன பண்ணதான்? பட்சித்து போட்டது. அப்படின்னா அர்த்தம், அது ரொம்ப என்ன சொல்றது, பிளான்டடா, அவருடைய பிசினஸ் ரொம்ப பிளான்டடா, ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க முடியாது. தேவையானவங்க வந்து எடுத்துக்குவாங்க, தேவையில்லாதவங்க அப்படியே விட்டுட்டு போவாங்க. சிலர் இக்னோர் பண்ணிடுவாங்க. சே, இங்க வாங்கணுமா, அங்கதான் எல்லா கடைகளும் அங்கேயே இருக்குது, ஏன் இங்க வந்து வாங்கணும்? இது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். வழி அருகே விதைக்கப்பட்டவளா இருக்கிறோமா? பாசர் பை, ரொம்ப ஒரு பீப்புள் நடமாட்டமே, ஜனங்கள் பார்வைக்கு தெரியாத இடத்துல நீ போய் வைக்கும் போது அது அந்த அளவுக்கு ஒரு விளைச்சலை பார்க்க முடியாது. 3rd one, கற்பாறை. தேவை எதுவோ அந்த தேவை அறிந்து நீ தேவையை பூர்த்தி செய்கிறபடியான ஒரு காரியத்தை செய்வாயானால் அது விளைச்சலை பார்க்க முடியும். தேவையில்லாத இடத்துல தேவையான ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கணும். தேவையில்லாத இடத்துல இன்னைக்கு அது அந்த இடத்துல தேவையில்லாது, அதனால அந்த இடத்துல கொண்டு போய் அதை வைக்கலாம். எக்ஸாம்பிள், ஹோட்டல் ஏரியா ஒன்று இருக்குது, அந்த ஹோட்டல் ஏரியாவில் நடுவில் ஒரு மளிகை கடை வைக்கலாம்னு சிலர் நினைக்கிறாங்க. அது ராங் செலக்ஷனாக இருக்குமா என்று யோசித்து பார்க்கணும். தேவையில்லாத இடத்துல கற்பாறை. ஒருவேளை ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பராக வளர்ந்து போல நினைக்கலாம், ஆனால் அது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. வெயில் ஏறின போதோ அது தேய்ந்து போயிட்டு காய்ந்து போயிட்டு வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கற்பாறை இடத்துல வைக்க நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. முள்ளு, வழி அருகே கற்பாறை. நல்ல நிலம் எது என்பதை பார்க்கணும். நல்ல நிலம், குட் சாயில் எதுன்னு பார்த்து அதில் விதைக்கணும். குட் சாயில் என்பது எது? தேவையுள்ள இடம், ஜனங்கள் நடமாட்டம் இருக்கிற இடம். இந்த இடத்துல இதுக்கு தேவை இருக்குது, இந்த இடத்துல இது ரொம்ப எசென்ஷியலா இருக்குது, இதை வாங்குவதற்கு ஜனங்கள் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போறாங்க, இதை வாங்குவதற்கு ஜனங்கள் பல இடங்களை தேடி அலைகிறார்கள், இது இங்க கிடைக்கல என்பதை அறிந்து அதை கற்றுக்கொண்டு அந்த இடத்துல அதை வைக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது குறித்து வேதம் சொல்கிறது. ஒன்று 30, ஒன்று 60,
ஒன்று 100 பலன் கொடுத்ததான். நல்ல நிலத்திலேயே பார்க்க பார்த்தீங்கன்னா 30 வந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் விதைச்சதுக்கு லாஸே இல்லை, அவன் பிரயாசப்பட்டதுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. 30 வந்தது, 60 வந்தது, 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ விதைக்கிறோமா, வளர்க்கிறோமா, அறுவடை பார்ப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மகளே மகன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ இருக்கிற நிலைமையிலேயே அப்படியே இருந்து விடாதே. உன்னோட இருப்பதை நீ விதைக்க வேண்டும். நீ இருக்கிறத விதைக்கலன்னா எப்படி அறுவடை பார்க்க முடியும்? உங்கள்கிட்ட என்ன இருக்கிற விதை, தேவனுடைய நாம மகிமைக்கின்ற விதை. உங்கள்கிட்ட இருப்பதை அதை வெளியே கொண்டு வா. உனக்குள்ளே வச்சுட்டு இருக்காத, இது யாருக்கும் பயன்படாது, இது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நினைச்சிட்டு இருக்க. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். மலை பிரசங்கம்லாம் பண்ணிட்டு பிறகு சீஷர்ல பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு போய் பாருங்க. சீஷர்ல பார்த்து இயேசு சொல்றாரு, உங்களுக்கு என்ன இருக்கு போய் பாருங்க. யோவான் எழுதப்பட்டிருக்கும், அங்க ஒரு பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட என்ன இருக்கு சொல்றாங்க? 5 அப்பம் 2 மீன். சின்ன பசங்க அவ்வளோ சீக்கிரம் கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆனால் இயேசு பிரசங்கத்தை கேட்டு அவன் கொடுத்துட்டான். சின்ன பசங்க, டேய் என்னடா வச்சிருக்க? எங்க மம்மி கொடுத்த எத்தனை இருக்கு? 5 அப்பம் இருக்குது. வேற என்னடா வச்சிருக்கிற? என்னது? 2 மீன் இருக்குது. கொஞ்சம் கொடுக்குறியா? என்ன சொல்லியிருப்பான் அவன்? சீசல் கேட்டா 1 மட்டும் கொடுப்பேன் இல்லை, எனக்கும் பசிக்கும் இல்லை சொல்லியிருப்பான். வேற என்ன சொல்லியிருப்பான் அவன்? குட்டி பிள்ளைங்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் தான் வாங்கிட முடியுமா? சொல்லுங்க, வாங்க முடியுமா? நீ அவங்க கிட்ட இருக்கிற டாய் மட்டும் பிடிங்கி பாருங்க. பொம்மை எடுத்துட்டீங்கன்னா அந்த பொம்மை கொடுக்குறவர்களும் ஒரு ஃப்ரெண்ட் அவனை பார்த்துட்டு திரும்ப கொடுத்துற சொன்னா திரும்ப கொடுத்துடணும் சொல்லிட்டு கொடுப்பாங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான் சீசில், அவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன். அதை இயேசுகிட்ட கொண்டு வரான். அவன் கொடுத்துட்டான். இயேசுகிட்ட கொண்டு வந்தோடனே அவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே, உங்ககிட்ட என்ன இருக்குது அது ஆண்டவருக்கு உயர்த்து. மகளே மகனே, உங்ககிட்ட என்ன இருக்குது? எவ்வளோ பணம் இருக்குது? என்ன இருக்குது? எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட உயர்த்து. ஆண்டவர் என்கிட்ட இதான்ப்பா இருக்கு, என்கிட்ட இந்த ஐடியா தான் இருக்குது, இந்த தாட்டு தான் இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ண உங்களால் தான் முடியும். ஆண்டவருக்கு உயர்த்து. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி சீசனில் கொடுத்தது பிட்டு கொடுப்பா. அப்படியே வச்சிட்டு இருந்தா இல்லை. அப்பத்தை என்ன பண்ணார் அவர்? இல்லை சொல்லுங்க, பிட்டு சீசனில் கொடுத்தாரு. பிட்டு கொடுப்பா. எல்லாரும் பிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மீனை எடுத்து பிளஸ் பண்ணி கொடுக்குறார். வேதம் அழகா சொல்லுகிறது, பிட்டு கொடுத்தார். அது எல்லா ஜனங்க சாப்பிட்றாங்க. 5000 புருஷர்கள் மட்டும் 5000 பேர், ஆண்கள் 5000 பேர், பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்றாங்க. இருக்கிற 13000 பேருக்கு மேலே வந்துருப்பாங்களாம். எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. மீதி ஆனதை எவ்வளோ எடுத்தாங்க தெரியுமா? மீதியான அப்பம், பிட்ட அப்பங்கள் அப்ப துணிக்கைகள் எவ்வளோ எடுத்தாங்க தெரியுமா? மீதி, சத்தமா சொல்லுங்க, மீதி 12 கூடைகள் எடுத்தாங்க. தொடக்கத்தில் 12 கூடை இருந்துச்சா? அவன் வச்சிரு சின்ன பேஸ்கெட்டு. அந்த பேஸ்கெட்டுக்குள்ள இருந்து 5 அப்பம் 2 மீன். அப்ப எவ்வளவு மாறி இருக்குது? மீதி எவ்வளவு இருக்குது? மீதி மட்டும் 12 கூடை. அப்ப எல்லாரும் சாப்பிட்டாங்களா? அதான் எவ்வளவு கூடை கணக்கு போட முடியுமா? சிலர் 2 அப்பத்தை விழுங்கி இருப்பாங்க, சிலர் 5 அப்பத்தை விழுங்கி இருப்பாங்க. யாருக்கு தெரியும்? இல்ல, யார் எவ்வளவு சாப்பிட்டாங்கன்னு கணக்கெல்லாம் சாப்பாட்டுல கணக்க பார்க்க முடியல. யாரெல்லாம் வேத அழகா சொல்லுதா, அவர்கள் திருப்தியாக சாப்பிட்ட பின்பு, எல்லாரும் திருப்தி அடைந்த பின்பு எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. 3 நாள் பிரசங்கம் கேட்டாங்க. சும்மாவா? 3 நாள் பசியை ஒரே மீல்ல கர்த்தர் திருப்தி ஆக்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவையுள்ள ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்டை, உனக்குள்ள இருக்கிற ஒரு ஐடியாவை திருப்தி கொடுக்கும்படியான காரியமா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். உனக்கு அது சாதாரணமா இருக்கலாம், உனக்கு நெக்ஸ்ட் மீல் அவள் தான் உனக்கு. ஆனா ஆண்டவர் கையில் அது வந்த பிறகு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்த பிறகு அது மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ மல்டிப்ளை ஆகணும் கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்துல பா சொல்லு, நீங்க பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நல்லா சொன்னீங்க போங்க. சத்தமா தான் சிரிச்சுட்டு கொஞ்சம் சொல்லாமா, பக்கத்துல பார்த்து முன்ன பின்ன சொல்லுமா, கையை பிடிச்சு சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருகணும் கர்த்தர் விரும்புகிறார். மகளே நீ பெருகணும் கர்த்தர் விரும்புகிறார். மகனே நீ பெருகணும் கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க, மகனே நீ பெருகணும் கர்த்தர் விரும்புகிறார். மகளே நீ பெருகணும் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, மல்டிப்ளை.
ஆமே. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? தேங்க்யூ ஜீசஸ். அந்த 5 அப்ப 2 மீன் நடந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களுக்கு ரொம்ப யோசிக்க டைம் இல்லை. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க அல்லது என்ன செஞ்சிருப்பீங்க? சொல்லவே இல்லையே, சொல்ல மாட்டீங்களே. என்னம்மா சொல்லியிருப்பீங்க? கொஞ்சம் பார்சல் கிடைக்குமா? 5 அப்ப 2 மீன்ல கொஞ்சம் பார்சல் கிடைக்குமா? எடுத்துக்கோ. ஆண்டவர் நோ சொல்லியிருப்பாரா? இல்ல. அடுத்து என்ன சொல்லியிருப்பீங்க? கேட்கல. ஓ, வியாபாரம் பண்ணிருக்கலாமா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. அங்க இருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? பதில வரமாட்டேன். சொல்லுமா. நீ சிரிக்கிறத பார்த்தா தான் பயமா இருக்கேம்மா. நல்லா பெட்டர் ஐடியா வச்சிருப்ப. சொல்லுங்கம்மா. கேட்கல. ஆமா, ஃப்ரிட்ஜில் வச்சு. ஆமா, 2 கொண்டு வந்து பார்சல் பண்ணி கொண்டு வந்து 2 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 2 நாள் குக்கிங்க்கு லீவு இல்லை, 2 days வீட்டில் சமையலுக்கு லீவ் விட்டுட்டு 2 நாள் வச்சு சாப்பிட்டுருக்கலாம். அப்படி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் வேத ஆக்கியவங்களுக்கு என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறான் தெரியுமா? வாட் இஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் இட்? இந்த அற்புதத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? தேவனால இந்த அற்புதம் செய்ய முடியுமானால் என் வாழ்வில் அவர் அற்புதத்தை செய்ய முடியும். மல்டிபிளிகேஷன் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கும்போது விதை கொடுப்பது ஒரு விதை. சத்தமா சொல்லுங்க, கொடுப்பது ஒரு விதை. இன்னைக்கு சொல்றேன், இந்த பிசினஸ் இந்த செய்தியை கொடுத்துட்டு நான் ப்ரேயர் பண்ண போறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு பிறகு பிசினஸ்ல, உங்க தொழில, உங்க வியாபாரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வருமானம் எல்லாம், அந்த குறைவுகள் எல்லாவற்றை கர்த்தர் நிறைவாக்கி நிறைவான பலன் அனுக்கிரகத்தை அவர் கட்டளையிட போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருடைய அற்புத கிரியைகளை காண போகிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய நடத்துதலை காண போகிறீங்க. ஆமென். ஒரு மல்டிப்ளிகேஷன். ஆமென். கர்த்தருடைய ஒரு என்லார்ஜ்மென்ட், கர்த்தருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கர்த்தர் உங்க வாழ்வில் கொடுக்க போகிறார். ஆமென். 2 காரியத்தை அதில் மறந்துடவே கூடாது. என்ன தெரியுமா? பிப்ளிக்கல் பிரின்சிபல் என்ன தெரியுமா? முதலாவது, கர்த்தர் கொடுக்குற எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. 2வது, கர்த்தரை தேடுறதை மறந்துடக்கூடாது. எப்போ தெரியுமா கர்த்தருக்கு பிளஸ்ஸிங் கொடுத்தாரு? அவங்க 3 நாள் ஆண்டவர் வார்த்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. தேவனுடைய சமூகத்தில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு பிசினஸ் பீப்புள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பிசினஸ் பெருகிறவர்களும் கர்த்தரை தேடுறாங்க. பிசினஸ்லாம் பெருகி நல்லா விருத்தி அடைஞ்ச உடனே பிசினஸ்க்கு டைம் தேவை. சண்டேஸ்ல தான் பிசினஸ் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடுறதுக்கே வரதில்லை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறதே வரதில்லை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை முழு மனதோடு உயர்த்தவே வருகிறதில்லை. கேட்டால் பிசினஸ் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங். தேவ சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமையில கடையை அடைச்சிட்டு உங்க ஷாப் பிசினஸ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் இடத்துல வரணும். ஆமென். எல்லா பிசினஸ்க்கெல்லாம் ஊற்றுக்காரர் அவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐசையா சாப்டர் 55 verses 10 and 11. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம். verse 11 திருப்புங்க. அடுத்த வசனம். அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி காரியமாகும்படி வாய்க்கும். வசனம் அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தர் எதற்காக அந்த வார்த்தை அனுப்பினாரோ அந்த வார்த்தை வாய்க்கும்படி செய்கிறதாம். மழை பூமியில இறங்கும் போது நடக்கிறது தெரியுமா? நீங்க உங்ககிட்ட இருக்கிற விதையை அந்த மழை அந்த மழை என்ன செய்யுதா? உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை, உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை, உங்ககிட்ட இருக்கிற பிளான்ஸை கர்த்தருடைய மழை இறங்கும் போது அதை ப்ராஸ்பர் பண்ணுதாம். அது முளைக்க பண்ணுகிறது. முளை கிளம்பி எழும்பும்படி செய்து அது வளர செய்கிறது. நீ விதைக்கும் போது அது வளர்கிறது. அது வளர்ந்து அது அறுவடைக்கு ஆயத்தமாய் அறுவடை கொடுக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் நன்மையானவைகளை உன் வாழ்வில், உன்னுடைய கரங்களின் கிரியைகளை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீ பெருகணும் கர்த்தர் விரும்புகிறார்.
சோம்பேறிகளுக்கு தேவன் உதவி செய்கிறது இல்லை என்பதை மட்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீ பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க. தேவன் கொடுத்துருக்க ஐடியாவை, ஸ்ட்ராட்டஜி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை சில காலங்களில் காண முடியும். அவர் வல்லமை, அவருடைய மகிமை நீ காண முடியும். வேதத்தில் வாசிக்கும் போது நம்ம ஈசாக்கு குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:12 வாசிக்கும் போது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். பஞ்சத்தின் நாட்களில் பஞ்சத்தின் நடுவில் அவன் விதைக்காம உட்காரல. ஐயோ வெயில் வெயில் சூடு என்று சொல்லி கொண்டு இல்லை. நம்ம வாஸ்தவ பிரசங்கி புஸ்தகத்தில் வாஸ்தபடி அவன் காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல. சொல்லுங்க, மழையே இல்லை, அங்கதான் பஞ்சமாச்ச. அவன் காத்தையும் பார்க்கல, உஷ்ணத்தையும் பார்க்கல. ஈசாக்கு என்ன பண்ணா, அது நடுவில் அவன் விதைத்தான். நீ எதின் நடுவில் விதைக்கிறா என்பதுதான் முக்கியம். பல நடுவில் பல சொல்லுவாங்க, ஐயோ இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் ப்ராப்ளத்தை பேச தெரியும், ப்ராப்ளத்துக்கான ப்ராடக்டை கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாம் பிரச்சனை நடுவில், இங்க பிரச்சனை நடுவில் இதை செய்யலாமே என்று சொல்யூஷன் ப்ரொவைடரா இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அந்த விதை இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்குள்ள செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவையுள்ள ஜனங்க இருக்கிறாங்க. இந்த தேவைகளை திருப்தியாக்குற ஜனங்களா நீங்க இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு உலகத்தில் தேவை, இந்த உலகம் இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டே ஆயத்தமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் ஜனங்க குறைவுகளுக்குள்ளும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்குள்ளும் இல்லாமைகளுக்குள்ளும் ஏழாமைகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டு கண்ணீர்லையும் பாரத்திலையும் வேதனை நடுவில் இருக்கீங்க. கதல்ந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்க கண்களை திறக்க விரும்புகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா பிசினஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இந்த வேதத்துல வந்ததுதான். மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் எல்லாம் இந்த வேதத்துல வந்ததுதான். உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்க பட்டியலில் உலகத்துல இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க யாரும் தெரியுமா? யூதர்கள் தான். அதை மறந்துடாதீங்க. பெரிய பெரிய பிசினஸ்ல பெரிய பெரிய பார்ட்னர்ஸ் யார் தெரியுமா? யூதர்கள். உலகத்தை அதிகமாக நோபல் பரிசு வாங்கினவர்கள் யூதர்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிறார்கள். அவர் ஃபினான்சியல் எப்படி செய்யணுன்றத கர்த்தர் காண்பிச்சு கொடுத்துருக்கிறார். அந்த வேதத்தை வாசித்து அந்த அடிப்படையில் அவங்க எல்லாவற்றையும் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குது, வேதம் உங்ககிட்ட இருக்குது. அதன்படி செய்வது இல்லை, அதன்படி முயற்சிப்பது இல்லை, நீ ரிஸ்க் எடுக்கவே ஆயத்தமா இல்லை. ஏதாவது செய்யணும்னாக்கா நஷ்டமாயிட்டாயின்னா நீ விதைக்கவே இல்லை. இப்போ விதைக்கவே இல்லை, அது விதைச்சாதானே வளரும். விதைக்க முன்னாடி நான் விதைச்சிட்டு காலி வளரலாம். முதல்ல நீ விதைப்பா, அப்புறம் பார்க்கலாம். அதை நான் சொல்றது புரியுதா? விதைக்கிறதுக்கு முன்னாடியே சிலர் ப்ராப்ளத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராஸ்பர் ஆகவே முடியாது. ரிஸ்க் எடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு விவசாயம் ரிஸ்க் எடுக்கலன்னா இன்னைக்கு நீங்க நானும் சாப்பிட முடியாது. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு நீங்க நான் சாப்பிட முடியாது. அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க, நிலத்தை உழுகிறார்கள், அவங்க கிட்ட இருக்கிறத அவர்கள் விதைக்கிறார்கள். இன்னைக்கு அறுவடை, அதுதான் அறுவடை. இன்னைக்கு அறுவடை. கர்த்தர் நம்ம இடத்துல அறுவடை கொடுக்க விரும்புகிறார். உன்னிடத்துல இடத்துல அறுவடை கொடுக்க விரும்புகிறார். ஹெவன்லி பிரின்சிபல் அதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 10ஆம் வசனத்தை போடலாம் ஸ்கிரீன்ல. 55:10 ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி. அப்படி என்றால் ஆண்டவர் கொடுக்க தரிசன ஐடியா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நமக்குள்ள இறங்கி வருது, நமக்குள்ள அது ஸ்டோர் ஆகுது. அது அந்த இறங்கி வந்த உடனே நமக்குள்ள இருக்க ஆண்டவர் கொடுத்திருக்க உணர்த்துதல், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன், ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்தது நம்ம விதைக்கும் போது அந்த மழை, ஆண்டவர் வருகிற பிளஸ்ஸிங் அது உதவி செய்யுது, அது விளை படி செய்து நமக்குள்ள விளைச்சலை கொடுக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். நீ பெருகணும் கர்த்தர் விரும்புகிறார். நீ வளரணும் கர்த்தர் விரும்புகிறார். நீ ஒரு இடத்துல சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எது நடக்கல இது நடக்கல இது நடக்கல என்று நீ புலம்பிக் கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சோவிங் அண்ட் ரீப்பிங், விதைப்பும் அறுப்பும் மாறவே மாறாது. எல்லாம் சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும். விதைக்காம நீ அறுவடையை பத்தி பேசவே கூடாது, பேச தகுதியே இல்லை. முதல்ல விதைச்சிட்டு வந்து நான் விதைச்சிட்டேன், நான் பிரயாசப்பட்டுட்டேன், நான் இங்க விதைச்சேன் என்று விதைப்பதை பற்றி பேசு. விதை, முதல்ல விதை. உங்ககிட்ட இருக்கிற காரியங்கள் அவற்றை விதை. தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் இப்படியா பேசினார், ஒரு பிசினஸ் மேன் இப்படியா பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஐடியா, நிறைய மூளை இருக்குது, ஆனால் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவர் பேசினது
இந்த சவுத் ஜோன்ல இருக்கிறவங்கள பத்தி அவர் பேசுறாரு. பிக் ஷாட், அவர் பெரிய பிசினஸ்மேன். இந்தியாவில் சவுத் ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஐடியா, மூளை பயங்கரமா இருக்குது. ரொம்ப ஞானமுள்ளவர்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அந்த மாநிலங்களை பத்தி பேசுறாரு. அவ்வளோ மூளை இருக்குது, ஆனா அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பிரெயின் இல்லை, ஆனா அவன் ரிஸ்க் எடுக்கிறான். புரிஞ்சிச்சா புரியலையா? இவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அவங்க ரிஸ்க் எடுக்கிறான். அட வரட்டும் பார்த்துக்கலாம், என்ன நடக்கட்டும். இந்தியில என்ன சொல்லுவாங்க? அட செய் நடக்கட்டும் பார்த்துக்கலாம். சலோ பாய் என்ன சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை மறந்துட்டேன். அட செய்ப்பா, நடக்கட்டும் பார்த்துக்கலாம். நல்லா செய். ரிஸ்க் எடுப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 32 verse 20. நீர்வளம் பொருந்திய இடங்களில், ஐசையா 32 verse 20, மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீர்வளம் பொருந்திய இடம், நீ விதைக்கிறதுக்கு முன்னாடி அது நீர்வளம் பொருந்திய இடமா? வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நீ இன்னைக்கு நீ விதைக்கிறதா வேலை. அது வளர்ந்துச்சா நோண்டி பார்க்கணும் அவசியம் இல்லை. விதைப்பது நீர்வளம் பொருந்தி எல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியம். விதைச்சிட்டு வந்துடுற நடந்து என்ன தெரியுமா? அந்த நீர் வளத்தினால அந்த விளைச்சல் என்ன பண்ணுது? அறுவடைக்கு அப்படியே ஆயத்தமாகி ஓங்கி 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 வளர ஆரம்பிக்குது. விதைக்கிறவர்கள் தான் அறுவடையை பார்ப்பார்கள். விதைக்கிறவர்கள் ருசிப்பார்கள், புசிப்பார்கள். ஆமென். அதான் ஏசாயா 55 மாசம் பாத்தீங்களா என்ன சொல்லுது? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறாராம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ தேவனுக்காக, நீ தேவனாக மகிமைக்கென்று, உன் குடும்பத்தை உயர்த்துவதற்கென்று, உன் வாழ்வில் எல்லாவித நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கென்று நீ விதைப்பதற்கு ஆயத்தமாயிருப்பாய். ஆனால் தேவன் வாழ்வில் நன்மையானவைகளை செய்ய வல்லவரா இருக்க. எசேக்கியேல் 36:9 அதான் சொல்லுது. எசேக்கியேல் 36:9 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை பண்படுத்தி விதைப்பாராக. உங்க இதயங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. ஆமென். ஐசையா 61:11, ஐசையா 61, ஏசாயா 61:11 வாசிக்கும் போது, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியும் துதியையும் முளைக்க பண்ணுவார். என்ன பண்ணுது? பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போல. அப்படின்னா பூமியிட்ட என்ன விதைச்சியோ அதை வளர செய்தான். தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டதை விளைவிப்பது போல கர்த்தருடைய பிரயாசத்தை, உனக்குள்ள இருக்கிற ஐடியாவை, ஸ்ட்ராட்டஜி கர்த்தர் விளைவிக்க பண்ணுவாராக. உனக்குள்ள இருக்கிற காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும். சும்மா வாயில மட்டும் பேசிட்டு இருக்கிற வாய் பேச்சாளர்லாம் இருக்காங்கல்ல, சும்மா உக்காந்தே சும்மா பேசி பேசுறவங்க, அப்படிப்பட்டவங்களை நம்பி இறங்குறது வேஸ்ட். அப்படிப்பட்டவங்க பேசாதப்பா, கிரியை காட்டு. நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 3 மாசம் வாட்ச் பண்ணிட்டு, 3 மாசமா வாட்ச் பண்ண, நீ என்ன செஞ்ச? உனக்குள்ள ஒரு இம்பாக்ட் வரலையே. நீ பேச்சாளரா இருக்காதே, கதை சொல்றவங்களா இருக்காதீங்க. கதை சொல்வதை அப்படியே செயல்படுத்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்றவர்களா, டூயஸா நம்ம செய்கிறவர்களாய் மாறின கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய எண்ணம் அதுதான், கர்த்தருடைய யோசனை அதுதான். கடைசியாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 2 Corinthians chapter 9 verse 6 வாசிக்கும் போது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீ விதைக்கிறவனாய், நீ சிறுக விதைக்கிறியா பெருக விதைக்கிறியா? இட்ஸ் அப் டு யூ. உன்னுடைய எண்ணங்கள். சிறுக விதை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதை செய்ய விரும்புகிறேன், இதை செஞ்சு விற்க விரும்புகிறேன், இதை நான் செய்ய விரும்புகிறேன், இந்த வேலை செய்ய விரும்புகிறேன், இந்த தொழில் தொடங்க விரும்புகிறேன். நீ சிறுக விதை பெருக விதை, இது உன்னுடைய கை அறத்தில் இருக்குது. ஆனா நீ எந்த அளவுக்கு விதைக்கிறாய் அந்த அளவுக்கு நீ அறுவடையை பார்க்க முடியும். ஆமென் என்பது மறந்து விடாதே. இன்னைக்கு பலர் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்தது போதும், கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உண்மையில இறங்குது. உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறா, உன்னை கர்த்தர் தூக்கி விட வல்லவரா இருக்கிறா. உனக்கு கொடுத்திருக்கிற பலனை, தாளந்துகள், திறமைகள் எல்லாவற்றையும் புதைத்து வைத்து விட்டு இருக்காதே. ஆண்டவர் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார்.
ஆண்டவர் யாரையும் வெறுமையா விடல, யாரையும் ஆண்டவர் வெறுமையா விடல. தாளந்துகள் விஷயத்துல வாசிக்கும் வேதத்துல வாசித்து பார்த்தோன்னா, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 3 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து, எல்லாருக்குள்ளும் தாளந்துகளை கொடுத்தார். அந்த தாளந்தை அபிவிருத்தி செய்கிறவர்கள், தாளந்தை மல்டிப்ளை பண்றவங்க, அந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறவர்கள் தான் வளர்கிறார்கள். பயன்படுத்தாதவங்க மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சிருக்கிறீங்களா? சிலர் தாளந்துகளை தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிறாங்க. சிலர் தாளந்து தோன்றதுக்கு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஹலோ, இருக்கீங்களா? எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சில தாளந்துகளை தோண்டி, சொல்லுங்க, தாளந்து தோண்டி புதைச்சி வச்சுட்டாங்க. யாரா பார்க்குறாங்களா? மரத்தடியில் ஒரு கல் வர வச்சுட்டாங்க. இதுக்கு தெரியுமா அடையாளமா? அடுத்த முறை வந்து தாளந்து தோண்டி எடுத்துக்கலாம் பாரு, ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆனால் சில என்ன பண்ணுறாங்க, சுற்றி முற்றி பார்த்து பள்ளத்தை தோண்டி, தாளந்து தோன்றதுக்கு பள்ளத்தை தோண்டி உனக்குள்ள இருக்கிற ஐடியாவை செயல்படுத்தாதவர்களும் நீயும் அப்படிதான் உட்காந்துட்டு இருக்க. தாளந்து தோன்றதுக்கு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளே நீ உட்காந்து உன் மேலேயே மண்ணை வாரி போட்டுவிட்டு, எனக்கு எதுவுமே கைகூடி வரல, என்னை யாருமே கேட்கல, எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணல, எனக்கு அவங்க உதவி செய்யல, இவங்க உதவி செய்யல, இவங்க உதவி செய்யல. ஆண்டவர் வந்து கேட்டார். என்ன கேட்டா தெரியுமா? அத காசுக்காரன் கொடுத்து வச்சிருந்தாலும் அங்க வட்டியா வந்திருக்குமே, நீ பாக்கெட்ல வச்சுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க கேட்டாரா? உன்னையும் கேட்பார். என் குடும்பம் கடனுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் நீதான், உன் குடும்பம் கஷ்டத்துக்குள்ள இருக்க காரணம் நீதான். ஏன் ஒரு தாளந்த புதைச்சு வச்சுட்டு இருக்க, மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்கிற, இல்ல மண்ணுக்குள்ளே நீயே உட்கார்ந்துட்டு இருக்க? அப்படியே அந்த தாளத்தோட மண்ணுக்குள்ள போயிடாத. அதுக்காக தான் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஒரு தாளந்தோட, உங்கள்கிட்ட ஒரு தாளந்து இருக்குது, அந்த ஒரு தாளந்தோட மண்ணுக்குள்ள போயிடாத, அப்படியே செத்துறாத. நீ எழுமனும் கர்த்தர் விரும்புகிறா. உன் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கணும் கர்த்தர் விரும்புகிறா. உன் குடும்பம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறா. உன்னால தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். உன்னுடைய எண்ணங்கள், யோசனைகள் ஒரு தாளந்துல வேணா, இல்ல 5 தாளந்த அபிவிருத்தி பண்ணவனா. 5 தாளந்து கொண்டு 5 தாளந்து சம்பாதிச்சான். மல்டிப்ளிகேஷன் வேதம் சொல்லுகிற ஸ்ட்ராட்டஜி, வேதத்தை திறந்த மனதோட இதயத்தோட வாசித்து நீ செயல்படுத்த ஆரம்பி. தேவன் வாழ்வில் அனுக்கிரகத்தை நன்மைகளை கட்டிடுவாராக. ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி, கர்த்தர் உனக்கு கொடுத்த தொழில், உனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தது, நீ கற்றுக்கொண்டது, உனக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார் நினைக்கிற எந்த காரியமா இருக்கலாம், அது யோசனையா இருக்கலாம், ஒரு திட்டமா இருக்கலாம், ஒரு செயல்பாடா இருக்கலாம், ஏற்கனவே ஒருவேளை முயற்சி செய்ததா இருக்கலாம், ஒருவேளை முயற்சி செய்து தோத்ததா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அது என்ன வேணா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு வா, ஆண்டவர் கையில கொண்டு வா. அந்த 5 அப்ப 2 மினிட் பிளஸ் பண்ண ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய காரியத்தை கர்த்தர் கர்த்தரத்தை கொண்டு வா. அவர் பிளஸ் பண்ண விரும்புகிறார். அதுல ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை தேவ சித்தம் இல்லாத இருக்கலாம். கர்த்தர் உன் கையில வேற ஒண்ணு கொடுக்க விரும்பலாம். நீ ஆண்டவர்கிட்ட அப்பத்தை கேட்டுட்டு இருக்கலாம், ஆண்டவர் உன் கையில மீனை கொடுக்கலாம். ஆண்டவனுக்குள்ள ஒரு ஐடியாவை கொடுக்க விரும்பலாம். இந்த வேலையில தேவ கரம், தேவனுடைய வல்லமை உன் மேல இறங்குது. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு கூட்டங்கள் இருக்குது, என்ன தெரியுமா கூட்டங்கள்? நீ கண்ணீருக்காக, கடனுக்காக அழுது கொண்டிருக்கிற, எலிசா தீர்க்கதரிசி காலத்துல இருந்த அந்த ஏழை விதவை போல இன்னைக்கு கடன் பிரச்சனை நடுவில் அழுது கொண்டிருக்க ஒரு கூட்டம் இருக்குது. என் கடன் பிரச்சனை மாறாதா? கர்த்தர் கடன் பிரச்சனைக்கு அங்க பணத்தை கொடுக்கல, அவர்கிட்ட இருப்பதை பெருக்கிறதுக்கான வழியை சொன்னார். தேவன் இன்னைக்கு ஒரு வழியை சொல்லி கொண்டிருக்கிறார். பெருக்கத்தின் வழிகள், உயர்வின் வழிகள், மேன்மையின் வழிகள். உங்க பிசினஸ்ல இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வியை சந்திட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஐடியாஸை கொடுக்கிறார். மகளே நீ எழுமனன் விரும்புகிறார், மகனே நீ எழுமன விரும்புகிறார். தேவராளாகிய நான் தாயாக எழும்பணும், கிராமங்கள் பாழாய் போயின, நீ எழும்பல, உன் குடும்பம் பாழாய் போயிட்டு இருக்குதா, தொழில் பாழாய் போயிட்டு இருக்குதா, யோசிச்சு பார். நீ எழும்பன கர்த்தர் விரும்புகிறார். Thank you Lord. Hallelujah. 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 கர்த்தர் உன் உள்ளத்துல போடுவாராக, உன் கண்களை திறப்பாராக, உன் மூலமாய் ஒரு விருத்தி உண்டாவதாக, உன் மூலமாய் ஒரு உங்களுடைய காரியங்கள்ல தொழில்கள், புதிய தொழில்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால புதிய தொழில்கள்
ஆரம்பிக்கப்படுவதாக, நியூ பிசினஸ் உண்டாவதாக, நியூ ஸ்ட்ராட்டஜி உண்டாவதாக, நியூ ஆண்டர்பிரனர்ஸ் எழும்புவார்களாக. ஓ ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நன்மை, கர்த்தருக்குள்ள நல்ல யோசனைகளை, திட்டங்களை, செயல்பாடுகளை, வழி நடத்தல்களை கர்த்தர் கொடுப்பாராக. ராகா தரா தரா படா பாராபா உர்ரமா மமா 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 லாமா தீரா பதர படராபா. மகளே, மகனே, நீ எழும்பி போய் உட்கார்ந்து விழுந்தது போதும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். ஏலகாதியலாரா ரோபையாலா மரா திரா திரா பரா படா ராபா ராகா லாகா தரா 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 பாதா ராபா. அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் முறியடிக்கிற வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்காக வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். நீ நீதிமான். இயேசுவின் நாமத்தினால, அவர் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீ நீதிமான். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நீ நீதிமான். உனக்காக நீதி விதைக்கப்பட்டிருக்கிறது, வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. ரபா கஷபா ரஹா தரா தரா தரபா. ஒரு தெய்வீக பிரசன்னம், அவருடைய மகிமையின் பிரசன்னம், அவருடைய வல்லமையின் பிரசன்னம், அவருடைய அனுக்கிரகத்தின் கரம், நன்மையின் கரம் இப்போது இந்த வேலையில உன் மேல இறங்குறது. ஏலாலா தரா ரபா am kerala ragashya ramara rabala rashya raba raba yela rahandara zara 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 zara. வாயில திறந்து அநேக பாஷையில ஜெபம் பண்ணுங்க. லாரா தரா உங்களை நோக்கி பார்க்கிற ஐயா. ராலா 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 ரா படரா 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 படரா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது
சொல்லுகிறார், நீ அவமானம் அடைவதில்லை, நீ வெட்கம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, நீ வெட்கம் அடைவதில்லை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உடைந்த உன்னுடைய ஜபங்களை, உடைந்த உன் வாழ்க்கையை, உடைந்த உன் தொழிலை இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை தூக்கி எடுக்கிறது. புதிய பரிமாணத்துல பிரவேசிக்கும்படி கர்த்தருடைய அனுக்கிரகம் உனக்கு உண்டாகிறது. கர்த்தர் செய்தவைகளை மறந்து விடாது. கர்த்தர் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். கர்த்தர் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். உன் கைகளில் கர்த்தருடைய வல்லமை, உன் சிரசில் இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. விழுந்து போன தொழில்களை கர்த்தர் மறுபடியும் எடுக்கிறார். புதிய தொழிலை ஆரம்பிக்கும்படி செய்கிறார். புதிய பரிமாணத்துக்குள்ள கர்த்தருடைய நடத்த விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நன்மை, கிருபை, அனுக்கிரகம் ஜனங்களுக்கு உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இணைந்திருக்க எல்லா ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால இவர்கள் பலகி பெருகுவார்களான்னு ஜெபிக்கிறேன். நாம் மையப்படட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே.